வெல்கம் டு அம்பீஸ் கிச்சன். அம்பீஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா இந்த வெள்ளை சோள உருண்டைகள். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளை சோளம் வாங்கி அதை ஒரு மினிமம் 4 to 5 years இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணணும். அதாவது ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிற பாத்திரத்தில் போட்டு நல்லா நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டாலும் ஓகே, பட் இந்த சோளம் நல்ல ட்ரையாக இருக்கணும். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி வடித்து எடுத்துக்க போகணும். நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப் சோளம் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இதை நல்லா ட்ரை பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சும் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிகிற அளவுக்கு நல்ல உதிரியாக இருக்கிற அளவுக்கு நம்ம இதை ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த வெள்ளை சோளம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடணும். அதுக்கப்புறம் தான் நாம் இதை மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம இதை ரெஸ்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கும் வச்சுக்கலாம். இது ரொம்ப அருமையான ரெசிபி. ஸோ இப்போ இதை நல்லா தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகிடுச்சு. இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம நைஸாக அரைச்சி இப்படி இருக்கணும். உங்களுக்கு உதிரியாக இருக்கணும், அதில் ஈரப்பதமே இருக்கக்கூடாது, நல்ல உதிரியாக இருக்கணும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியாது, அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஈரமான மாவாக இருக்கிற தொட்டு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கட்டியே இல்லாத மாதிரி நல்லா நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் லம்ப்ஸே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி நமக்கு எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சுத்தமாக இந்த அளவுக்கு, அதாவது ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு கட்டியே இல்லாமல் நல்லா நம்ம இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டா நமக்கு அதை ரைஸாக பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 1:2 ரேஷியோ அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேயே நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம இதை ரைஸாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது இதை நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க சோளத்தை இதில் போட போகிறோம். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க சோளத்தை இதில் ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி அது அப்பயும் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி அது கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டி ஆகட்டும். கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லெட்டு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் லம்ப்ஸே இல்லாத மாதிரி பண்ணிட்டு ஒரு 4 விசில்ஸ் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவையான சோள சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆவி பறக்க இருக்குதா, இதை நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் ஆற பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக வந்துடும். அப்படியே நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸோ இந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி தான் இப்போதைக்கு இருக்குது. நான் ஒரு 2-3 hours நான் அப்படியே விட்டுருவேன். லைட்டாக நம்ம மூடி போட்டு வச்சிட்டோன்னா இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் அது நல்ல ஒரு நம்ம உருண்டைகளாக பிடிக்கிற அளவுக்கு நல்லா அதுவாகவே இறுகிடும். நீங்கள் அந்த தண்ணியவே வடிக்க வேணாம். இப்போது நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நமக்கு தேவையான அளவுக்கு, உங்களுக்கு பெருசாக வேணாலும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக வேணாலும் நம்ம சின்ன சின்னதாக உருட்டி ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு வச்சுக்கலாம். இதை இப்போ நான் ஒரே பாக்ஸில் போடல, 2 பாக்ஸாக தனித்தனியாக போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 week நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour to 1 hourக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா இதில் நம்ம சூப்பராக தயிர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெருங்காயம் என்னென்ன வேணுமோ போட்டு ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்காக பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம இது கூட நல்ல குருமா இல்லை சுண்டல் குழம்பு அந்த மாதிரி வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டாலும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ இப்போ நான் அந்த 2 கப்புக்கு இத்தனை உருண்டைகள் வந்திருக்குது. இதை நான் தண்ணியில் போட்டு நம்ம லைட்டாக தண்ணி போட்டு அதில் லைட்டாக நீங்கள் மோர் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இப்போ எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் அந்த தண்ணியையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நீராகரம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ அந்த தண்ணியவே போட்டு நம்ம மோருக்கு கரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் தண்ணி ஊற்றி இதை கரைச்சி சின்ன வெங்காயம்லாம் போட்டு வைக்க போகிறேன். அது நாங்கள் மிட் மார்னிங் ஸ்நாக்காக அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம காஃபி டீலாம் குடிக்கிறதுக்கு பதில் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது.
நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து இது கூட நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிரேவி, அந்த மாதிரி சுண்டல் அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டு இதில் வந்து நல்லா இதை வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியும் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். உப்பும் சிறிதளவுக்கு நம்ம ஏற்கனவே அந்த சோளத்தில் வந்து உப்பு போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ நம்ம வந்து இதை கரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் வந்து போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குக்கிங் பவுடர், நமக்கு ஜீரகப்பொடி, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நமக்கு நம்மளோடைய சாய்ஸ் தான் இந்த அடிஷ்னலாக போடுறதெல்லாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து அது ஒன்று சேர எல்லாத்துக்கூடையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அந்த கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ சின்ன வெங்காயமும் நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயம் அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான். ஸோ சூப்பரான இப்போ நாங்கள் இதை வந்து ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்காக குடிக்க போகிறோம். இது கூடவே வந்து நல்ல ஃப்ளேவராக இன்னும் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து கொத்தமல்லி இது இலைகளையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் மோர் மிளகா போட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மோர் மிளகா போட்டு தான் சாப்பிட போகிறோம். ஸோ சுவையான ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக் வெள்ளை சோளம் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி நம்ம நேட்டிவ் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, ரொம்ப நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.